ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் 13th பிப்ரவரியோட சிஏஏ தான் பார்க்க போறோம். மற்ற 12 டேஸ்க்கும் அப்லோட் பண்ணியாச்சு, 12 டேஸ்க்கு அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்ததுங்க, டெய்லி சிஏ படிச்சதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி கன்ஃபார்ம் சிஏ கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிமூவல் மோஷன் அகெயின்ஸ்ட் ஓம் பிர்லா. ஓம் பிர்லா அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் அவர் தான். இவர் மேல வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி அவரை ரிமூவ் பண்ணணும், அந்த பொசிஷன்ல இருந்து மாத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டி யாரு? இந்தியா லெவல்ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து அப்போசிஷன் பார்ட்டி. இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணுங்க. ஏன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டிங் தட் ஹி மேட் ஃபால்ஸ் கிளைம்ஸ் ஆன் காங்கிரஸ் மெம்பர்ஸ். காங்கிரஸ் பீப்புள் மேல வந்து தப்பான ஒரு கிளைம்லாம் அவர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தப்பான கிளைம்னா அவங்க பண்ணது பண்ணாதது அதெல்லாம் வந்து பத்தி சொல்லி எங்களை வந்து இது பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது, இவர் வந்து பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9 2026ல பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட்ஸ் அலீஜ்டு பார்ட்டிஷன் பிஹேவியர் அப்படின்னா தான் இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி காங்கிரஸை வந்து மட்டுப்படுத்துறாரு, இல்ல காங்கிரஸை பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஏதாச்சும் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டிகலுக்கு இருக்கு. ஒன்று வந்து 94C, இன்னொன்று 96. 94Cயை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஸ்பீக்கர் கொண்டு வர முடியும். அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 96 என்னது அப்படின்னா ஸ்பீக்கர் கேன் டிஃபெண்ட் இன் ஹவுஸ். இவர் என்ன பண்ணலாம், இப்போ ஸ்பீக்கர் மேல வந்து நான் இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு கொண்டு வரேன் இல்லையா, இப்படி கொண்டு வரப்ப அவர் வந்து தன்னை தானே தற்காத்து கொள்ளலாம். நான் இப்படிலாம் பண்ணல, இல்ல அப்படின்னா நான் சொன்னது இந்த கான்டெக்ட்ல தான் சொன்னேன், அந்த கான்டெக்ட்ல சொல்லல, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரி அவர் நிஜமாலே ஒரு தப்பு பண்ணல அப்படின்னா he can defend himself அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 96. ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க வந்து நோட்டீஸ்ல வந்து சைன் போட்டிருக்கணும். அதுக்கு வந்து 50 எம்பிக்கு சப்போர்ட் வந்திருக்கணும். 50 எம்பி கிட்ட வந்து சப்போர்ட் வந்திருக்கணும். அதுவும் இல்லாம 10 நாள்ல வந்து ஃபுல் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். வித்தின் 10 டேஸ்ல பண்ணியிருக்கணும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே என்னது? ஸ்பீக்கர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லோக்சபா. சும்மா ஜிகே மாதிரி இருக்கு. ரிமூவல் ரெக்வயர் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி வேற. இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்னதுன்னா கன்சாலிடேட்டட் மெஜாரிட்டி ஏதோ சொல்லுவாங்க. நேற்று பார்த்துருக்கோம் 2/3 இது கன்ஃபார்ம் வேணும் அப்படின்றது, இது ஒரு மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா 51% இருந்தால் போதும். 51% இருந்தால் போதும். ஸ்பீக்கர் டஸ் நாட் ஓட் எக்ஸப்ட் இன் அ டை. இப்போ டை ஆகுது அப்படின்னா 50% டை ஆகுது அப்படின்னா ஓட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு, அவர் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஓட்டை கொடுத்து அவர் வேலை பார்க்க தொடங்கிடுவாரு. ஸ்பீக்கர்ஸ் ஹூ ஃபேஸ்டு திஸ் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி யார் யார் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜிவி மல்வன் குமார், ஹுகம் சிங், அடுத்து பல்ராம் ஜக்கார். இவங்க 3 பேரும் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி அதனால அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அதோட கோர் பாயிண்ட்ஸ் என்னென்ன? இது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் லெட் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எய்ம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இருக்க மில்க் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து ஒரு 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லெட்ஸ் 100 லிட்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது 150 லிட்டர்ஸா சேஞ்ச் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தின் 5 இயர்ஸ் இது நடக்கணும். அதுவும் இல்லாம ஒரு 1 இயருக்கு வந்து 1007 lakh kilograms வந்து கொண்டு வந்துடணும். 28, 29க்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் வந்து 70% டைரி ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கணும். அப்படின்னா அந்த மில்க் ரிலேட்டட் ஜாப்ஸ்ல வந்து உமனோட பொசிஷன் 70% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 lakh டிசிஎஸ்னா டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அதாவது இப்போ நமக்கு வந்து பால் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்ற வில்லேஜஸ்ல இல்ல ஏதாச்சும் ஒரு ஏரியாஸ்ல வந்து மாடு அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாஸ்ல இது இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இல்ல அப்படின்னா
கேட்டில்ஸ் வச்சிருக்கவங்க, லைவ் ஸ்டாக் வச்சிருக்கவங்க கிட்ட வந்து மில்க்க ப்ரொக்யூர் பண்ணி, இந்த மில்க்க வந்து இவங்க தான் வந்து குவாலிட்டி படி பிரிப்பாங்க. குவாலிட்டி படி ஸ்ப்ளிட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ரேட் குடுப்பாங்க. இதுல இருக்க ஃபேட் கன்டென்ட் பார்ப்பாங்க. இதுல 10% ஃபேட்டு, 8%, 6% இப்படின்னு டிஃபரெண்ட் கன்டென்ட்ல வருது இல்லையா? இப்ப 10%க்கு ஒரு பிரைஸ் குடுப்பாங்க. லெட்ஸ் சே இதுக்கு வந்து ஒரு ச ₹60 குடுக்குறாங்க அப்படின்னா, 80க்கு வந்து 30, 48 அப்படி குடுப்பாங்க. இதுக்கு 36 அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது குறைஞ்சுக்கிட்டே வரும் லிட்டர் கணக்குக்கு. 36லாம் போகாது. நான் சும்மா எனக்கு இது நாலேட்ஜ் கிடையாது. பட் இதோட பேக்ல வொர்க்கிங் வந்து இப்படிதான் நடக்கும். நாலேட்ஜ் கிடையாது மீன்ஸ் எனக்கு கரெக்ட்டான வேல்யூஸ் தெரியாது. பட் வொர்க்கிங் இப்படிதான் இருக்கும். ஃபேட் பெர்சன்டேஜ்க்கு ரிலேட்டடா தான் அவங்க வந்து காஸ்ட் குடுப்பாங்க. அது அப்புறம் மல்டிபர்பஸ் டிசிஎஸ், மல்டிபர்பஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆல் ஸ்ட்ரென்தன்ட். இந்த இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 75,000 புது டிசிஎஸ், இந்த மாதிரி டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 75,000 புதுசா கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபண்டட் அண்டர் என்டிடிபி 2.0. என்டிடிபினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2.0. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அடியில் வரும்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு அடியில் வரும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங்க்கு அடியில் வரும். ஓகேவா? அடுத்து இதுல என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட்ஸ். அதாவது இப்போ நான் சொன்னதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பீப்புள் இருப்பாங்க. இங்க வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம பால் குடுப்போம். அவங்க வந்து ஊத்தி அளவு பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கான பிரைஸ் குடுப்பாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட்ஸ்னா நம்ம பால ஊத்துனதுக்கு அப்புறம் அதுவாவே வந்து ஃபுல் மெஷர்மென்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் அப்பனா காச குடுத்துரும் திரும்ப. ஓகேவா? அடுத்து டேட்டா ப்ராசஸிங் மில்க் கலெக்ஷன் யூனிட்ஸ். அந்த இடத்துல இருக்க டேட்டாவ ப்ராசஸ் பண்றதுக்கும் குவாலிட்டி டெஸ்டிங் டூல்ஸும் கொண்டு வந்துட்டு கூலர்ஸ் கொண்டு வருவாங்க. கூலர்ஸ் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க பெரிய சைஸ்ல. நம்ம வந்து இப்ப மில்க் ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னா, அத கர்டா மாத்தணும். பன்னீர் மாத்துவாங்க. இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூல் பண்ணி வைக்கிறதுக்கு கூலர்ஸ் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் வந்து இந்தியா தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் கோஆப்பரேஷன் யாரு? அமித் ஷா. கான்ஸ்டிட்யூயன்சி இவரோட கான்ஸ்டிட்யூயன்சி எது? காந்திநகர், குஜராத். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் மினிஸ்டர் ஆஃப் கோஆப்பரேஷன் யாரு அப்படின்னா கிருஷன் பால் அண்ட் முரளிதர் மொஹோல். இவங்க 2 பேர் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களாதேஷும் யுஎஸும் காட்டன் டீல் போட்டிருக்காங்க. என்ன காட்டன் டீல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்ல வந்து காட்டன் வந்து கொண்டு வந்து அப்பனா அத வந்து இங்க தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அங்க வந்து பங்களாதேஷ்க்கு வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஏன் இப்ப பங்களாதேஷ் வந்து அங்க இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியால தான் இத்தன நாளா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட டிபெண்டன்ஸ குறைக்கணும். நம்ம இந்தியா மேல டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ்ல வந்து காட்டன் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் காட்டன் டீல சைன் பண்ணியிருக்காங்க. டீல் எப்ப சைன் பண்ணியிருக்காங்க? February 9, 2026ல. யுஎஸ் வந்து 0 டியூட்டி குடுத்துருக்காங்க. ஆனா கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன கண்டிஷன்ஸ்ன்னு கீழ பார்ப்போம். ஓகேவா? அது என்ன கண்டிஷன்ஸ்னா இதுதான். பங்களாதேஷ் இம்போர்ட் $3.5 பில்லியன் அக்ரிகல்ச்சர் குட்ஸ். அங்க இருந்து $3.5 பில்லியன் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் குட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னனால அவங்களுக்கு அந்த டாக்ஸ் இல்லாம விட்டுட்டாரு. ஓகேவா? இம்பாக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா வந்து மோர் தென் 90% ஆஃப் ரா காட்டன பங்களாதேஷ்க்கு தான் வந்து அனுப்புறாங்க. இங்க வந்து அங்க தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்ப அந்த 1.5 பில்லியனுக்கான மார்க்கெட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். மார்க்கெட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அது நம்ம ஜிடிபிய ஒரு பெரிய லெவல்ல பாதிக்கும். பெரிய லெவல்ல இல்லன்னா கூட பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம இந்தியனோட ஜிடிபில. அதுவும் இல்லாம இந்தியாவுல இருக்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது த்ரெட். ஏன்னா, அவங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா $1.47 பில்லியன். இது ஜிடிபிலயே சில பெர்சன்டேஜஸ்ல வரும். அதனால அது பெரிய த்ரெட்டா இருக்கும் இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல்லா. ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துக்கோங்க. காட்டன் ப்ரொடியூசர் டாப் ப்ரொடியூசர் யாரு? சைனா, இந்தியா, பிரேசில், யுஎஸ்ஏ, பாகிஸ்தான். கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ் என்னது? டாக்கா. கரன்சி பேர் டாக்கா. அடுத்து பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்றாங்க. எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க? 132nd ஃபவுண்டேஷன் டேல ஏப்ரல் 12ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவெண்ட் நேம் வந்து பிஎன்பி சோல்ஜரத்தான் 2026ஓட செகண்ட் எடிஷன். லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்திருக்கு. ஓகேவா? டேட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்துவாங்க. இதை நடத்திட்டு ஏப்ரல் 12ஆம் தேதி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி வைப்பாங்க.
ஓகேவா? அடுத்து வென்யூ வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல தான் இந்த மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, "ரன் ஃபார் சோல்ஜர்ஸ் டூ மார்க் த சக்சஸ் ஆஃப் ஆப்பரேஷன் சிந்தூர்." ஆப்பரேஷன் சிந்தூர் வந்து இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. இது எதுக்காக நடந்துச்சு அப்டின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகள்ல வந்து பாகிஸ்தான் ஆர்மி உள்ள நுழைஞ்சு அங்க இருக்க சிவிலியன்ஸ வந்து கில் பண்ணாங்க. அப்டின்னா கொன்னாங்க. சிவிலியன்ஸ கொன்னுட்டு போனாங்க. அப்படி கொண்டுட்டு போனப்ப வந்து கரெக்ட்டா பார்த்து ஃபுல்லா வந்து ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு தான் கொன்றுருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம வந்து லேடீஸ விட்டுட்டு ஜென்ட்ஸ் மட்டும் தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஜென்ட்ஸ கொன்னுட்டு போயிட்டாங்க. அவங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர இழக்கணும். அவங்க வந்து செத்தரணும் அப்படின்ற ஒரு காரணத்த மைண்ட்ல வச்சுட்டு பண்ணனால, ஆப்போசிட் அடிச்சதும் வந்து நம்ம சைட்ல இருந்து போய் அந்த அப்படி பண்ணவங்கள திரும்ப அடிச்சதும் வந்து வுமன் தான் பண்ணாங்க. அதுக்காக தான் ஆப்பரேஷன் சிந்தூர்ன்னு பேரும் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டட் இன் 1894. என்னது? பிஎன்பி. பிஎன்பி வந்து 1894ல வந்து இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. டேக்லைன் வந்து த நேம் யூ கேன் பேங்க் அப்பான். த நேம் யூ கேன் பேங்க் அப்பான். எம்டி அண்ட் சிஇஓ யாரு? அசோக் சந்திரா. அடுத்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டோட உமன் பிரான்ச். என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்ஐசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் உமன் ஒன்லி ஏஎம்சி. ஏஎம்சினா என்னது? அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பிரான்ச்ச வந்து தொடங்குறாங்க. அப்படின்னா ஒரு எல்ஐசி பிரான்ச் பட் ஃபுல்லி ஆப்பரேட்டட் பை ஒன்லி உமன் மட்டும் தான் ஆப்பரேட் பண்றாங்க. எங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் டெல்லியில. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் கேப்ப வந்து ரெடியூஸ் பண்றாங்களாம். ஜெண்டர் கேப்ப ரெடியூஸ் பண்றதுக்காக. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அங்க வந்து இப்ப எவ்வளோக்கான காசு வந்திருக்கு அப்படின்னா, 1.3 லேக் வந்து அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க. அதுவும் இல்லாம மொத்தத்துக்கு 2000 ஆக்டிவ் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த பிரான்ச்சுக்கு அடியில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. எஸ்டாப்ளிஷ்ட் வந்து 1989. எல்ஐசினா என்னது? எல்ஐசி தான் இந்தியாலயே வந்து லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா. ஓகேவா? லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா. அடுத்து எம்டி சிஇஓ வந்து ரவிக்குமார் ஓஜா. அடுத்து பேங்கிங் அவேர்னஸ் நியூஸ். இது வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கவுண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதுல பாயிண்ட் வைஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செப்டம்பர், மார்ச், செப்டம்பர் 2025, 2025, 2024 லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸா 4 ஆனுவல் இல்ல. ஹாஃப் இயர்லிக்கு இந்த ரிப்போர்ட் வரும். அது வந்து இப்ப அப்படியே இன்கிரீஸ் ஆயிருக்கு நமக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் இயர் வந்து 2018 மார்ச்சோட கால்குலேஷன் இருக்கும்ல, அத வந்து 100ஆ வச்சுட்டு இந்த டைம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ்டு செமி ஆனுவலி சின்ஸ் 2021. எப்பயுமே வந்து இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் இப்ப சின்ஸ் 2021ல இருந்து செமி ஆனுவலி பப்ளிஷ் பண்றாங்க. இல்லையா ஹாஃப் இயர்லின்னு கூட சொல்லலாம். செமி ஆனுவலி பப்ளிஷ் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட்டேஜ் பாராமீட்டர்ஸ் ஆஃப் குரோத். எதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த குரோத்த வந்து அவங்க எதெல்லாம் வந்து மனசுல வச்சு அந்த கணக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் வந்து ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாராமீட்டர்ல. அடுத்து எனேபிளர்ஸ் வந்து 25%, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்டும் சப்ளை இன்ஃப்ராவும் 10%. அதே மாதிரி கன்சியூமர் சென்ட்ரிசிட்டியா ஒரு 5% வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 100 பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்களா, அந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ல தான் குடுப்பாங்க அப்படின்ற மாரி. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே இது உங்களுக்கு தெரியும். இது இல்லாம சேர்மன் யார்? சேர்மனோ, எம்டி, சிஇஓவோ அது யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே. அடுத்து இந்தியன் நேவி சிடிஎஃப் கம்பைன்டு டாஸ்க் ஃபோர்ஸ் 154. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுக் கமாண்ட் ஆஃப் சிடிஎஃப் 154. இது என்னது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சிடிஎஃப்னா கம்பைன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் சிடிஎஃப். கம்பைன்டு டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் சிடிஎஃப். ஆல்ரெடி வந்து நிறைய சிடிஎஃப்ஸ் இருக்கு. அதுல இப்போ 154ஓட கண்ட்ரோல் வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம இந்தியா இப்போ எடுத்துக்கிட்டோம். யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க? எந்த இடத்துல எடுத்தாங்கன்னா, மனாமா, பஹ்ரைன்ல எடுத்திருக்காங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, இட்டாலியன் நேவி கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம்.
யாது அப்படி எடுக்கதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிண்ட் எம். மொகாஷி அப்படின்றவர் தான் எடுத்திருக்காரு. இது வந்து ஆல்ரெடி ஒரு கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸஸ்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஈவென்ட் மாரி நடக்கும். அந்த ஈவென்ட் நடக்கிறப்ப தான் இத வந்து இவங்க வந்து நடந்திருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. சிஎம்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அப்படின்னு. சிஎம்எஃப்னா என்னது? கம்பைன்ட் மேரிடைம் ஃபோர்ஸஸ். டிஃபரெண்ட் நேஷன்ஸ்ல இருக்க 47 நேஷன்ஸ்ல இருக்க மேரிடைம் இருக்கும்ல. மேரிடைம்னா என்னது? தண்ணீல சண்டை போடுறவங்க. நேவி ஃபோர்ஸஸ். இந்த நேவி ஃபோர்ஸஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் மாரி போட்டு ஒரு ஃபோர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து இந்த சிஎம்எஃப்ன்னு சொல்றது. ஓகேவா? அடுத்து ஃபோக்கஸ் ஏரியாஸ் 5 ஏரியால ஃபோக்கஸ் பண்றாங்க. எங்கெங்க? மேரிடைம் டொமைன் அவேர்னஸ். நம்ம அப்பன்னா சீய பத்தி எல்லாருக்கும் அவேர்னஸ் குடுக்கணும் அப்படின்னு லாஸ் ஆஃப் சி, மேரிடைம் இன்டர்டிக்ஷன் ஆப்பரேஷன்ஸ், மேரிடைம் ரெஸ்க்யூ, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த 5 ஃபீல்டுல வந்து இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா வாசிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் கிடையாது. ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்னா, இந்தியன் நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. சீஃப் அட்மிரல் பேரு கே. திரிபதி. அட்மிரல் தினேஷ் கே. திரிபதி. அடுத்து இன்ஸ்பேஸ் சேட்டிலைட் இனிஷியேட்டிவ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோவோட ஒரு கமர்ஷியல் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. என்னதுன்னா எஸ்பிஏஎஸ். சாஸ்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லி இதில் படிச்சிருப்போம். ஐடி ஃபீல்டில் படிச்சிருப்போம். சேட்டிலைட் பஸ் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னா, சேட்டிலைட் பஸ் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஐ வில் ப்ரொவைட் த சர்வீஸ் அலோன். இந்த சேட்டிலைட் பஸ்ஸை மட்டும் வந்து நான் வாடகைக்கு விடுவேன், ரெண்ட் பண்ணுவேன். அந்த ரெண்ட் மூலியமா எனக்கு மணி வரும். உங்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சே இப்போ ஒரு 2010 காலகட்டத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்ம கிட்ட எல்லாம் லேப்டாப், ப்ரௌசிங் சென்டர் எதுவும் லேப்டாப், கம்ப்யூட்டர் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றனால, அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒருத்தர் ஒரு 4, 5 வாங்கி வச்சிருப்பாரு. நம்ம அவர்கிட்ட கொஞ்சமா காசு குடுத்துட்டு அத யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்க. அஸ் அ சர்வீஸ்னா அதான். இங்க வந்து சேட்டிலைட் பஸ்ஸ அந்த மாரி குடுக்குறாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அஸ்ட்ரோம் டெக்னாலஜிஸ், அசிஸ்டா இண்டஸ்ட்ரீஸ், ட்ரூவா ஸ்பேஸ். இந்த 3 கம்பெனிஸும் சேர்ந்து தான் பில்ட் பண்ண போறாங்க. எதுக்காக எதுக்காக இத பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ரெடியூஸ் என்ட்ரி பேரியர் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இப்ப இது பண்றனால என்ன ஆகும்? சேட்டிலைட் பஸ் பண்றனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும். லெட்ஸ் சே வந்து நான் இப்போ ஒரு இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனியா ஸ்பேஸ் ஒய்ன்னு போட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. ஸ்பேஸ் ஒய்ன்னு போட்டு ஒரு சேட்டிலைட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சேட்டிலைட் ரிலேட்டடா, ஸ்பேஸ் ரிலேட்டடா ஒர்க்ஸ் பார்க்குற மாதிரி ஸ்பேஸ் ஒய்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்த சேட்டிலைட் பஸ்ஸோட யூஸ் இருக்கு. ஆனா, என்னால அத பில்ட் பண்ற அளவுக்கு, அந்த இன்ஃப்ரா கொண்டு வர அளவுக்கு என்கிட்ட ஃபண்ட் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இவங்க கிட்ட அத யூஸ் பண்ணிட்டு, இவங்களுக்கு ரெண்ட் தானே குடுக்க போறோம். ரெண்ட்னா நம்ம என்னது? அதுல ரொம்ப ஒரு ரூ. 100 செலவாகுதுன்னா, நம்ம 0.5, 0.1 இவ்வளோ தான் வந்து நம்ம ரெண்ட் குடுப்போம். அதனால அது பிரச்சனையா இருக்காது எனக்கு. அப்படின்ற மாரி யோசிச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதனால ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எந்த தடங்கலும் இருக்கக்கூடாதுன்றனால இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பூஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் ஈகோசிஸ்டம். இப்போ இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரைவேட் கம்பெனிஸே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க பண்ணணும்னு நினைக்கிறது பிரைவேட் கம்பெனிஸே பண்ணிக்கலாம். வித்தவுட் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல். அடுத்து இது ஃபுல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு. ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 9th நியூஸ். சாங் கலாண்டல் ஹியூமானிடேரியன் அவார்ட் 2026. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சும்மா ஒரு நார்மல் ஹியூமானிடேரியன் அவார்ட். யார் வாங்குனான்னா, நம்ம சென்னை ஆட்கள் தான். டாக்டர் ஹரிப்பிரியா அரவிந்த், அப்புறம் டாக்டர் ஆர் வெங்கடேஷ். இவர் வந்து புதுச்சேரி, இவங்க வந்து சென்னை. ஓகேவா? எதுக்காக அவார்டு அப்படின்னா, கேட்டராக்ட் பிளைண்ட்னஸ் ஒர்க். கேட்டராக்ட்னா என்னன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ஒரு ஏஜ் வந்து 65+ ஆகிறப்போ கண்ணுல வந்து ஒரு ஒயிட் கலர் கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கும். ஒயிட் கலர்ல கிளவுட் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னா, நம்ம லெட்ஸ் சே வந்து இப்போ நம்ம ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்கிறப்ப பின்னாடி ஒரு பேப்பர் வச்சு மறைச்சா எப்படி இருக்கும்? ஒரு டிரான்ஸ்பரண்டான பேப்பர் வச்சு மறைச்சா, டிரான்ஸ்லூசன்ட்டான பேப்பர் வச்சு மறைச்சா ஒரு மாதிரி கண்ணு மங்கலா தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கும் ஐஸ்ல. ஓகேவா? அடுத்து இது வந்து எங்க இந்த அவார்டு குடுத்தாங்க அப்படின்னா, வாஷிங்டன்ல தான் குடுத்துருக்காங்க. ஏப்ரல் 11 அப்போ குடுத்துருக்காங்க. அவார்டு மட்டும் இல்லாமல் 1,00,000 பிரைஸ் மணி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அவார்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த சாங் கலாண்டல் ஹியூமானிடேரியன் அவார்டு வந்து 2017ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா,
அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கேட்டராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி ஃபவுண்டேஷன் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம். இது என்ன ஸ்கீம்? இது யாரு கொண்டு வந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்தது வந்து பினராயி விஜயன், கேரளாவோட சிஎம். பினராயி விஜயன் வந்து கேரளாவோட சிஎம். என்ன ஸ்கீம் அப்படின்னா, உமனுக்கு வந்து மந்த்லி 1000 ருபீஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் 35 to 60 இயர்ஸ் ஆஃப் உமனுக்கு கொடுக்குறாங்க, டிரான்ஸ் உமனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டினா, எல்லோ இல்லைன்னா பிங்க் ரேஷன் கார்டு வேணுமாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு எனக்கு சொல்லல. ஆனா வந்து இது வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பிங்க் எல்லோ ரேஷன் கார்டு இருக்கணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றது தெரியவில்லை. ஓகேவா. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து தெரியல. பட் நார்மலா இவங்க வந்து எல்லோ பிங்க் கார்டு, எல்லோ பிங்க் ரேஷன் கார்டு இருந்தா நம்ம அந்த இதை அவைல் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கீம்ல அவைல் பண்ணிக்கலாம். ஜிகே பார்த்துக்கோங்கப்பா. கவர்னர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கேபிட்டல் வந்து ட்ரிவாண்ட்ரம். அடுத்து பிரிக்ஸ் மீட்டிங் 2026. அதுல முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன? இந்தியா தான் சேர் பண்ண போகுது பிரிக்ஸ் 2026. அதனால கண்டிப்பா இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும். அப்படின்னா இந்த செட் இல்ல, டோட்டலா பிரிக்ஸை பத்தி, பிரிக்ஸ்ல இருக்க எல்லாமே படிங்க. ஸ்டாட்டிக்கு, இன் நியூஸ், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரபின்னு எல்லாமே படிங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கு, எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரிக்ஸ் சம்பந்தமா படிங்க. கன்ஃபார்மா அதுல வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஷெர்பாஸ். ஷெர்பாஸ்னா என்னன்னு படிங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா February 9, நியூ டெல்லியில நடக்குதாம். யார் சேர் பண்ண போறா? சுதாகர் டலேலா தான் வந்து சேர் பண்ண போறாங்க. சப்போர்ட்டட் பை ஜாயிண்ட் செக்ரட்டரி மல்டிலேட்ரல் எக்கானமிக் ரிலேஷன்ஸ் சம்பு எல் ஹாக்கி இப்படின்றவர் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ண போறாரு. என்ன தீம்ல பண்றாங்க அப்படின்னா, ரெசிலியன்ஸ், இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்ற தீம்ல பண்றாங்க. இந்தியா ஹோஸ்டிங் 18th பிரிக்ஸ் சமிட். 18th பிரிக்ஸ் சமிட்டை வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்களாம். ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் வந்து 11 கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னென்ன கண்ட்ரிஸ் நீங்க கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட் வந்து 2009ல நடந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இதை மட்டும் படிக்காதீங்க. இது இல்லாம இன்னும் நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே படிங்க. குளோபல் R&D ரிப்போர்ட். R&Dனா என்னது? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, நம்ம வந்து இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. குளோபல் R&D அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து லாஸ்ட் இயர் மட்டும் $2.87 trillion வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 7th பிளேஸ்ல வந்திருக்கு. ஆனா இந்தியாவில் மட்டும் எவ்வளோனா $75 பில்லியன் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் ஏசியா வந்து 45% இன் 2024. இது வந்து 2024ல நடந்தத கொடுத்த வேல்யூஸ் தான். இது வந்து 2024ஓட வேல்யூஸ். ஓகேவா. வேல்யூஸ் வந்து 2024ஓடது. டாப் 5 பார்த்துக்கோங்க. சைனா 785, யூஎஸ்ஏ வந்து 781, ஜப்பான் வந்து 186, ஜெர்மனி, கொரியா மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னா வேல்யூஸ் பார்க்க தேவையில்ல, ஜெர்மனி, கொரியா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்சஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், டெக், என்விரான்மெண்ட், புதுச்சேரி MOU. கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி MOU சைன் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா, எதுக்காக இந்த MOU அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ எக்கானமி அண்ட் மெரைன் ரிசர்ச்ல ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஓகேவா. எத்தனை வருஷம்? 5 வருஷம். எந்தெந்த ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபிஷரிஸ், விண்ட் எனர்ஜி, டீசாலினேஷன். டீசாலினேஷன்னா உப்பு தண்ணியை வந்து சால்ட் வாட்டர் டு ட்ரிங்கிங் வாட்டரா சேஞ்ச் பண்றது. அதுக்கு பேர் தான் டீசாலினேஷன். அடுத்து கிளைமேட் மானிட்டரிங், கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், மெரைன் பிளானிங். ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துக்கோங்க. கேபிட்டல் ஆஃப் புதுச்சேரி தான். அடுத்து INSA CSIR MOU. INSAனா என்ன? இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி. CSIRனா CSIR கொடுக்கலையா? CSIR வந்து லார்ஜஸ்ட் R&D நெட்வொர்க் இன் இந்தியா. அதுக்கு நான் அப்ரிவேஷன் மட்டும் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். CSIR இல்ல, கமெண்ட் அப்ரிவேஷன் மட்டும் நான் அப்புறமா பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க இதை மட்டும் படிங்க. எய்ம் வந்து எதுக்காக அப்படின்னா, எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசி மேக்கிங். அதாவது ஒரு பாலிசி கிரியேட் பண்றப்ப அதுல கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் தேடி பார்த்து கரெக்டா இருக்கா, இந்த பாலிசி கொண்டு வந்தா
ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா சயின்ஸு, டெக்கு, இனோவேஷன் இந்த 3 ஃபீல்டை மட்டும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்னிவஸ்திரா அப்படின்னா என்ன? இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ஓயு. எதுக்கான எம்ஓயுனா அட்வான்ஸ்டு கார்பன் மெட்டீரியல்ஸ்க்கான ஒரு எம்ஓயு. இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் காம்போசிட் மெட்டீரியல்ஸும் இருக்கும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஃபேப்ரிக்கையும் இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலையும் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஃபென்ஸ்லையும் ஏரோஸ்பேஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்னிவஸ்திரா அப்படின்ற கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் வந்து பூர்வீகமாக கொண்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ரேயான் பேஸ்டு கார்பன் ஃபேப்ரிக். ரேயான் பேஸ்டு கார்பன் ஃபேப்ரிக் வெண்டர் ஃபார் டிஃபென்ஸ் செக்டார். இவங்க வந்து ரேயான் பேஸ்டில் அந்த கார்பன் ஃபேப்ரிக்கை கொடுப்பாங்களாம். அதுவும் இல்லாமல் டிஆர்டிஓ கூடயும் இஸ்ரோ கூடயும் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. ஹேஸ் டன் ப்ராஜெக்ட்ஸ் வித் இஸ்ரோ ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஆர்மி சீஃப் பேர் என்னது? ஜெனரல் உபேந்திர திவேதி. டிஆர்டிஓ டிஃபென்ஸ் அண்ட் ஆர்என்டி பாடி, ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாடி தான் அது. டைரக்டர் வந்து என்என் அருளானந்தன். ஓகேவா கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கோட ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஓவர். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்டிடிபி 2.2 வந்து எந்த செக்டார் கீழே வரும், அப்புறம் வந்து இந்த எஸ்பிஏஎஸ் இனிஷியேட்டிவ் லான்ச் பை விச் பாடி, எந்த பாடி வந்து இது லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரையும் வந்து கமெண்டில் தெரிவித்து விடுங்கள். இன்னைக்கு வந்து அவ்வளோதான். பார்ப்போம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், பை.